வணக்கம். பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியம் உங்க மூளைக்குள்ளேயே ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பண்டைய காலத்து ஞானத்துக்கும் நவீன குவாண்டம் அறிவியலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான பாலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது நீங்க உலகத்தை பார்க்கிற விதத்தையே மாத்தலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். பல 100 வருஷங்களா தத்துவ ஞானிகளை குழப்பிட்டு இருக்கிற ஒரு புதிரோட நம்ம பயணத்தை தொடங்கலாம். இது அறிவோட மையத்திலேயே இருக்கிற ஒரு முரண்பாடு. இந்த ஒரு கேள்விதான் இதுக்குள்ளதான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. இதுதான் காஷ்மீர் சைவ சித்தாந்தம்ங்கிற ஒரு ஆழமான தத்துவ பள்ளியோட அடித்தளம். அதாவது உண்மைங்கிறது நாம கத்துக்கிற விஷயமா இல்ல நமக்குள்ள இருந்து நாம ஞாபகப்படுத்திக்கிற விஷயமா? இதுதான் இங்க மைய புதிர். இங்கேதான் அந்த சிக்கலே வருது. பாருங்களேன், உண்மை வெளியில இருந்து ஒரு புத்தகம் மூலமாவோ இல்ல ஒரு குரு மூலமாவோ நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அந்த உண்மை நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். ஆனா அந்த உண்மை எப்போதுமே நமக்குள்ளதான் இருக்குதுன்னா அது வெளியில இருந்து வர வேண்டிய அவசியமே இல்லையே. இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? இந்த ஆழமான முரண்பாட்டுக்கான பதில் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கு. அறிவோட தன்மையை பத்தின ஒரு அற்புதமான கருத்துல. அவங்க இத மிக வெளிப்படையான ரகசியம்னு சொல்றாங்க. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல தந்த்ராங்கிற வார்த்தையை நாம பிரிச்சு பார்ப்போம். அதோட முதல் வேர்ச்சொல் தன். தன் அப்படின்னா விரிவாக்குதல். அதாவது நம்மளோட சின்ன விழிப்புணர்வை அப்படியே விரிச்சு இந்த முழு பிரபஞ்சத்தையும் உள்ள அடக்கிறது. அதோட 2வது வேர்ச்சொல் த்ரா. அப்படின்னா விடுதலை. நம்மள கட்டி போட்டிருக்கிற அறியாமை, அகங்காரம் மாதிரியான விஷயங்கள்ல இருந்து மனச விடுவிக்கிறது. அப்போ தந்திராங்கிறது என்ன? அது நம்மளோட உண்மையான அறிவை விரிவாக்கி நம்மள எல்லா தடைகள்ல இருந்தும் விடுவிக்கிற ஒரு செயல்முறை. அபினவகுப்தருங்கிற ஒரு மாபெரும் தத்துவ ஞானி இதுக்கு பிரசித்தின்னு ஒரு அருமையான தீர்வை சொல்றாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, உண்மைங்கிறது மறைச்சு வச்சிருக்கிறதால ரகசியம் இல்ல, அது நம்ம கண்ணு முன்னாடியே ரொம்ப வெளிப்படையா இருக்கிறதால தான் ரகசியமா இருக்கு. அது எப்போதுமே அங்கேதான் இருக்கு, நாம தான் அதை கவனிக்க மறந்துட்டோம். அதாவது வெளி உலக அறிவு நமக்கு புதுசா எதையும் கத்துக் கொடுக்கல. அது ஒரு கண்ணாடி மாதிரி. நமக்கு உள்ள என்ன இருக்கோ அதை நமக்கே அடையாளம் காட்ட உதவுது. இந்த திருச்செறியற தருணத்தை தான் அவங்க பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொல்றாங்க. இதை இன்னும் அழகா புரிய வைக்க ஒரு கதை இருக்கு. ஒரு பெண் தன் காதலனையே அடையாளம் தெரியாம ஒரு அந்நியன்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்போ ஒரு தூதுவன் வந்து இவர்தான் உன் காதலர்னு சொல்றான். அதை கேட்டதும் அவ திரும்பி பார்க்கறா. அவளுக்கு டக்குன்னு எல்லாம் ஞாபகம் வந்துடுது. இங்க கவனிச்சிங்களா? அந்த தூதுவன் காதலனை உருவாக்கல, ஏற்கனவே இருந்த நினைவை தான் தூண்டிவிட்டான். அவ்வளவுதான் விஷயம். சரி, இந்த அடையாளம் காண்றதுங்கிறது சும்மா ஒரு கதை இல்ல, அதுக்கு ஒரு படிநிலையான அமைப்பு இருக்கு. 4 நிலைகளை கொண்ட ஒரு முழுமையான அறிவாற்றல் கோட்பாடு அது. வாங்க அதோட வரைபடத்தை பார்க்கலாம். இந்த பயணம் 4 படிகளா நடக்குது. முதல்ல ஆகமம்னு சொல்ற வெளியில இருந்து வர்ற ஒரு தூண்டுதல், இதுதான் சாவி. அடுத்து சப்தானம், அதாவது அந்த தூண்டுதல் நம்ம மூளைக்குள்ள ஒரு மொழி குறியீடா மாறுது. 3வதா பிரதீபா, ஒரு திடீர் மின்னல் மாதிரி வர்ற உள்ளுணர்வு பொறி. கடைசியா பிரசித்தி, இதுதான் அந்த ஆஹா மொமெண்ட், அசைக்க முடியாத ஒரு அடையாளம் காணுதல். இது ரெண்டும் ஏன் முக்கியம்னு பாருங்க. உள்ளுணர்வு, அதாவது பிரதிபா இல்லாம வெளியறிவு, அதாவது ஆகமம் மட்டும் இருந்தா நீங்க ஒரு கிளி மாதிரி சொன்னதையே சொல்வீங்க. அதே சமயம் ஆகமம் இல்லாம பிரதிபா மட்டும் இருந்தா நீங்க ஒரு ஊமை ஞானி மாதிரி. உங்களுக்குள்ள பெரிய அனுபவம் இருக்கும், ஆனா அதை விளக்க வார்த்தையில் இருக்காது. ஒன்னு சாவி, இன்னொன்னு பூட்டு, ரெண்டும் சேர்ந்தாதான் கதவு திறக்கும். அப்போ இறுதி இலக்கான பிரசித்திங்கிறது என்னன்னா, அந்த ஞானிக்கு வார்த்தை கிடைக்கிறதும் நம்பிக்கையாளருக்கு அனுபவம் கிடைக்கிறதும் ஒன்னு சேர்ற புள்ளிதான். எப்போ உள்ளுணர்வும் மொழியும் ஒன்னா சக்தி வாய்ந்த முறையில இணையுதோ அதுதான் பிரசித்தி. மொழியும் யதார்த்தமும் இப்படி பின்னி பிணைஞ்சிருக்குங்கிற இந்த யோசனை நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. இப்போ நாம பார்க்க போற விஷயம் நம்ம சிந்தனையே தலைகீழ மாத்தக்கூடியது. இந்த தாந்திரிக பார்வைப்படி உலகம் மொழியால விவரிக்கப்படுறது மட்டும் இல்ல, அது மொழியாலேயே ஆனது. பிரபஞ்சமே கடவுள் பேசின ஒரு வாக்கியம். நாம பார்க்கிற பொருள்கள் எல்லாம் வார்த்தைகள். நாம உணர்ற அனுபவம் தான் அந்த வாக்கியத்தோட இலக்கணம். இது நம்மள பத்தின பார்வையே மாத்துது இல்லையா? நாம இந்த யதார்த்தங்கிற புத்தகத்தை படிக்கிற வாசகர்கள் மட்டும் இல்ல, அந்த புத்தகத்தை எழுதுற குரலும் நாம தான். சரி, தத்துவம் வரைக்கும் ஓகே. பிரபஞ்சம் ஒரு தெய்வீக மொழியால அதிர்வுகளால ஆனதுன்னு சொல்றாங்க. ஆனா இதையெல்லாம் சயின்ஸ் மூலமா நிரூபிக்க முடியுமா? ஆச்சரியமா இருக்கு. ஆனா பதில் ஆம் தான். இங்கேதான் தத்துவம் அறிவியலை சந்திக்குது. இது பண்டைய கவிதைகள் குவாண்டம் நரம்பியலோட இணையிற ஒரு புள்ளி. டாக்டர் அனிர்பன் பந்தோபாத்யாயோட ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, நம்ம மூளைங்கிறது ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச பல கடிகாரங்கள் மாதிரி. பண்டைய சம்ஸ்கிருத மந்திரங்கள்ல இருக்கிற தாளம் இந்த கடிகாரங்களை ஒன்னா சிங்க்ரனைஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இந்த டேப்ல கொஞ்சம் பாருங்களேன். இது வெறும் கவிதை இல்ல, இது ஒரு விதமான புரோகிராமிங் லாங்குவேஜ்.
உதாரணத்துக்கு 24 அசைகள் கொண்ட காயத்ரி சந்தம் நம்ம மூளைய ஆல்ஃபா தீட்டா நிலைக்கு கொண்டு போகுது. அதாவது உடம்பு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும், ஆனா மனசு ரொம்ப கூர்மையா இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு கவிதை அமைப்பும் நம்ம மூளைய ஒவ்வொரு பிரக்ஞ நிலைக்கு டியூன் செய்யற கணித குறியீடுகள். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 3ங்கிற நம்பர் தான். காயத்ரி சந்தம் 8 அசைகள் கொண்ட 3 பகுதியா இருக்கு. அதே மாதிரி நரம்பியல் விஞ்ஞானி டாக்டர் பந்தோபாத்யாயா நம்ம உடம்புல இருக்கிற புரதங்கள் அதிர்வடையும் போதும் இதே மாதிரியான ஒரு 3 மடங்கு அமைப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. கவிதையோட கட்டமைப்பும் நம்ம உடம்போட உயிரியல் கட்டமைப்பும் ஒரே கணித விதியை பின்பற்றுது. அவரோட ரிசர்ச் இன்னும் ஆழமா போகுது. இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை மொழியே பகா எண்கள், அதாவது பிரைம் நம்பர்ஸ் தான் அவர் சொல்றாரு. ஏன்னா அதை மேலும் பிரிக்க முடியாது. அதனால எந்த விதமான இரைச்சலும் இல்லாம தகவல்களை ரொம்ப தெளிவா அதனால பரிமாற முடியும். நாம மந்திரங்களை சொல்லும்போது இந்த பகா எண் குறியீட்டை தான் நம்ம நரம்பு மண்டலத்துக்குள்ள அனுப்புறோம். ஆக மொத்தத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற ஒரு அதிர்வு வெளியில இருந்து வர்ற ஒரு வார்த்தையோட எதிரொலிக்குதுங்கிற ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான தத்துவ கருத்து இன்னைக்கு நவீன குவாண்டம் அறிவியல்ல நேரடி ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த பண்டைய ஞானத்தையும் குவாண்டம் இயக்கவியலையும் இணைக்கிற இந்த ஆய்வு நம்மள ஒரு ஆழமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. பிரபஞ்சத்தோட இந்த அடிப்படை குறியீட்டை நம்ம வெறுமனே படிச்சுக்கிட்டு இருக்கோமா, இல்ல அந்த குறியீட்டை நாமளே எழுதி கொண்டிருக்கோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.